வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. நம்ம லாஸ்ட்டாக பிட்காயின் அப்டேட்டில் பார்த்துருப்போம். பிட்காயின் கரண்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரேட் ஆகுது. அதுவும் எக்ஸாக்டாக இந்த இடத்துல பார்த்துருப்போம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தருதோ அப்போ மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் தந்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் நமக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து $1,06,000 வரைக்கும் பம்ப் ஆயிருக்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் அதாவது பிட்காயினோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு குயிக்கான அப்டேட்டை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிட்காயினோட 1 hour சார்ட் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். மார்க்கெட் கரண்ட்டாக லாஸ்ட்டாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days 12 hours இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கு. அதாவது $1,04,000 நியர்லி $99,000 வரைக்கும் இதுக்குள்ளே தான் ஒரு 5 days மார்க்கெட் மூவ் ஆகியிருக்கு. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து போகிறாரு. ப்ரீவியஸாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட், சேம் இந்த ஏரியாலையும் ஒரு ரெசிஸ்டன்ட். இப்போ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்காரு. இது பார்க்கும்போது இது நமக்கு ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதாவது ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பண்ணுறது இது ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட்டு இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம இதை 1 day டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். 1 day டைம் ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரீவியஸாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லைக் இந்த ஒயிட் கலர் லைன், இந்த ஒயிட் கலர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் லாஸ்ட்டாக ஒரு 1 week மாதிரி இந்த ஜோனில் இருந்தே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு. அதே சேம் டைம் மார்க்கெட்டில் நமக்கு பார்க்கும்போது நான் இந்த இடத்துல இருக்கலாம் டிலீட் பண்ணி விட்டுறேன், நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 1 day டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நமக்கு மேஜரான ஒரு ஹொரிசாண்டல் சப்போர்ட்டில் இருக்குது. சேம் டைம் அதே ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டே மார்க்கெட் ஹோல்டு பண்ணி இங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. ஃபாலிங் வெட்ஜ் சார்ட் பேட்டர்ன் சொல்கிறது ஒரு புல்லிஷ் ரிவர்சலுக்கான சார்ட் பேட்டர்ன். இப்போ மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ட்டை ஃபேஸ் பண்ணி கீழே வரலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இங்கே இடத்துல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணாமல் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டா மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக மேலே போக ஸ்டார்ட் ஆகிரும். அதே சேம் டைம் நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஹொரிசாண்டலான ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது. இந்த ஜோன் மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் பிட்காயினில் நம்ம ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். பிட்காயினை $1,15,000 வரைக்கும் திரும்ப அது எதிர்பார்க்கறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த $1,15,000 மார்க்கெட் பிரேக் பண்ணார் அப்படின்னா மார்க்கெட் $1,15,000 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் இந்த ஏரியா போயிட்டு இங்கே ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் இதையும் பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு அடுத்த டார்கெட்டுக்கு போகும். அப்போ நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம $1,20,000 இருக்கும் பிட்காயினோட அப்டேட். இப்போ நமக்கு இங்கே மெயினான விஷயம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த பிட்காயின் சார்ட் அப்படி பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்தடுத்த மேலே போகும். இப்போ நமக்கு மார்க்கெட் ஒரு ஹொரிசாண்டல் சப்போர்ட்ல இருக்குது, சேம் டைம் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயும் இருக்குது. ஒரே இடத்துல 2 சப்போர்ட் வரும்போது அங்கே நமக்கு ஒரு 2x சப்போர்ட் கிடைக்கும். சிங்கிள் சப்போர்ட்டை விட இந்த மாதிரி சப்போர்ட் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகத்தான் சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம 1 week டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா 1 week டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஹோல்டு பண்ணுது. லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகின இந்த வீக்லி கேண்டலும் நமக்கு பையிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் கேண்டலோட இந்த வீக் நமக்கு ஷோ பண்ணுது. அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சேம் இதே ஏரியாவில் நமக்கு மூவிங் ஏவரேஜில் 50 மூவிங் ஏவரேஜும் ஒரு நல்ல சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு. இப்போ நான் 1 day டைம் ஃப்ரேமில் திரும்ப ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ மார்க்கெட் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போகலாம். மார்க்கெட் ஃபர்தராக அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்னா நம்ம அடுத்த அப்டேட்டை நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதில் இன்னும் ஜாயின் ஆகலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே BTC டாமினன்ஸோட வியூவையும் பார்த்துக்கலாம். இப்போ BTC டாமினன்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஹோல்டு பண்ணாமல் பிரேக் டவுன் பண்ணால் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்ட்டு. சேம் அதே மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம் நடக்கலாம் அப்படின்னா, BTC டாமினன்ஸில் நமக்கு பிட்காயின் பம்ப் ஆகிற அதே சந்தர்ப்பம் BTC டாமினன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுகுது அப்படின்னா அடுத்து 19% வரைக்கும் வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பிட்காயின் டாமினன்ஸ் இங்கேருந்து போயிட்டு இந்த ஏரியாவில் ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த நமக்கு ஒயிட் கலர் லைன் போட்டிருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வரும். இப்போ சேம் டைம் நமக்கு பிட்காயின் அந்த ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிற சந்தர்ப்பம் BTC டாமினன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு இல்லை இந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் படுத்து கீழே வர அப்படின்னா ஆல்ட்டெல்லாம் பம்ப் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. நீங்களும் மார்க்கெட்டை இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறோம். நீங்கள் எப்படி ப்ரொஃபஷனலாக
ஒரு கிரிப்டோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்களும் நெக்ஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி இந்த ட்ரேடிங் லேர்ன் பண்ண விரும்புங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரையும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டிசிஷன் புக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கெட்டோட அப்டேட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். அதே மாதிரி மார்க்கெட் சேஞ்ச் ஆனாலும் நம்ம அந்த டெலிகிராம் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.